நெட்ஃபிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பன்னீர் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி தருணம் திரைப்படத்தை பற்றிய செய்தி. ஜென்ஸ் ஸ்டுடியோ நிறுவனத்தின் முதல் படைப்பாக உருவாகியுள்ள தருணம் பொங்கல் கொண்டாட்டமாக வெளியாகிறது. தருணம் படத்தின் முன் வெளியீட்டு நிகழ்வு. ஜென்ஸ் ஸ்டுடியோ சார்பில் தயாரிப்பாளர்கள் புகழ் மற்றும் ஈடன் வழங்கும் தேஜாவு பட புகழ் இயக்குனர் அரவிந்த் ஸ்ரீனிவாசன் இயக்கத்தில் கிஷன் தாஸ் அந்த ஸ்மிருதி வெங்கட் நடித்துள்ள தருணம் திரைப்படம் பொங்கல் பண்டிகை கொண்டாட்டமாக ஜனவரி 14 உலகமெங்கும் வெளியாகிறது. படத்தின் வெளியீட்டை முன்னிட்டு படக்குழுவினர் பத்திரிகை ஊடக நண்பர்களை சந்தித்து உரையாடினார்கள். நிகழ்வில் தயாரிப்பாளர் புகழ் பேசும்போது, எங்கள் படத்தை வாழ்த்த இங்கு வந்துள்ள பிரபலங்களுக்கு நன்றி. ஒரு நல்ல படம் தந்துள்ளோம், நீங்கள் தான் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஏற்றல் அருள் சித்தார்த் பேசும்போது, தேஜாவு தான் என் முதல் படம், அந்த படத்தில் தான் அரவிந்த் அறிமுகம், இந்த படத்துக்கும் நீங்கள் தான் எடிட்டர் என்றார். தேஜாவு படத்தில் பாட்டு ஃபைட் இல்லை, ஆனால் இந்த படத்திற்கு அதற்கும் சேர்த்து எல்லாம் வைத்துள்ளார். தேஜாவு படம் போல இந்த படம் வெற்றி பெறும் என்றார். டான்ஸ் மாஸ்டர் பாபி பேசும்போது, எல்லோரும் நல்ல தருணத்துக்காக தான் உழைக்கிறோம், தருணத்துக்கும் அது அமைய வேண்டும். தயாரிப்பாளர் இப்படத்திற்கு முழு ஆதரவாக இருந்தார், அவர்களுக்கு நல்ல வெற்றி படமாக அமைய வேண்டும் என்றார். நடிகர் விமல் ராஜா பேசும்போது, இந்த படத்தில் எல்லா நடிகர்களுடன் நானும் ஒரு சின்ன கதாபாத்திரம் செய்துள்ளேன். தேஜாவு இயக்குனர் படம் செய்கிறார் என்று தெரிந்து அவருடைய வாய்ப்பு கேட்டு கலந்து கொண்டுதான் இந்த படத்தில் நடித்தேன் என்றார். இசையமைப்பாளர் அஸ்வின் பேசும்போது, இப்படத்திற்கு நான் பின்னணி இசை அமைத்துள்ளேன், எனக்கு இந்த வாய்ப்பை தந்ததற்கு இயக்குனர் தயாரிப்பாளருக்கு நன்றி. நிறைய புதிய முயற்சிகள் செய்துள்ளோம், படம் மிக நன்றாக வந்துள்ளது என்றார். நடிகர் ராஜி ஐயப்பா பேசும்போது, நான் வாழ்க்கையில் மிகவும் சோர்வாக இருந்த காலகட்டத்தில் எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கிடைத்தது. இந்த படத்திற்கு பிறகு எனக்கு நிறைய வாய்ப்புகள் வர ஆரம்பித்தது. இந்த படம் எனக்கு லக்கி ஜாம். இந்த படத்தில் நான் மிக முக்கியமான கேரக்டர் செய்திருக்கிறேன். கிஷன், ஸ்மிருதி வெங்கட், நான் மூவரும் ஒரு தருணத்தில் சந்திப்போம், பிறகு என்ன நடக்குது என்பதுதான் படத்தின் கதை என்றார். நடிகை கீதா கைலாசம் பேசும்போது, நான் வழக்கமாக செய்யும் அம்மா பார்த்திருந்து இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இந்த கதையை அரவிந்த் சொன்ன போதே எனக்கு பிடித்திருந்தது. ஒரு த்ரில்லர் படத்தில் நடிக்க ஆசைப்பட்டேன், அந்த நேரத்தில் இந்த வாய்ப்பு வந்தது, மகிழ்ச்சி என்றார். பாடலாசிரியர் மதன் கார்கி பேசும்போது, இந்த படத்தின் கதையை அரவிந்த் சொன்ன போதே எனக்கு பிடித்திருந்தது. ஒரு அழகான ரொமான்ஸ் கதையில் த்ரில்லரை நுழைத்து மிக அழகாக திரைக்கதை அமைத்துள்ளார். தர்புகா சிவாவுடன் நிறைய படம் செய்துள்ளேன், அவர் இசை எனக்கு மிகவும் பிடிக்கும். இப்படத்திலும் 2 அழகான பாடல்கள் எழுதியுள்ளேன், ஒவ்வொன்றுக்கும் 2 வேலை இருந்தால் எப்படி இருக்கும் எனும் மையத்தில் ஒரு அழகான பாடல் எழுதியுள்ளேன். எனக்கு மிகவும் பிடித்த பாடல். கிஷன் எனக்கு மிகவும் பிடித்த நடிகர், அவருக்கு தொடர்ந்து வெற்றி படங்கள் அமைய வாழ்த்துகள் என்றார். நடிகை ஸ்மிருதி வெங்கட் பேசும்போது, எங்கள் தருணம் படத்திற்கு ஆதரவு தரும் அனைவருக்கும் நன்றி. அரவிந்தின் தேஜாவு படத்தில் நான் நடித்திருந்தேன், அதில் எனக்கு சின்ன கேரக்டர், ஆனால் அவர் என்னை கன்வின்ஸ் செய்து நடிக்க வைத்தார். அப்போது அடுத்த படத்தில் நீங்கள் தான் ஹீரோயின் என்றார். நான் நம்பவில்லை, ஆனால் இந்த படத்தில் நான் தான் ஹீரோயின் என்றார். ஆச்சரியமாக இருந்தது. இந்த கதை அவர் சொன்னார், மிக பிடித்திருந்தது, எனக்கு மிக வித்தியாசமான மாடர்ன் கேரக்டர், இதுவரை செய்திலிருந்து மாறுபட்ட கேரக்டராக அது இருக்கும் என்றார். தயாரிப்பாளர் தனஞ்சயன் பேசும்போது, இந்த தைப்பொங்கல் அனைவரும் நல்லதாக அமைய வேண்டும், தருணம் படத்திற்கும் நல்லதாக அமைய வேண்டும். புதிய தயாரிப்பாளர் புகழுக்கு வாழ்த்துக்கள். முதல் படத்திலே ஒரு கார்பரேட் கம்பெனி போல் சினிமாவை திட்டமிட்டு உருவாக்கியது, ஆச்சரியமாக இருந்தது. தயாரிப்பாளர் இன்வால்மெண்ட் கம்மியாக இருக்கும் என்றுதான் கேள்விப்பட்டது, ஆனால் இந்த படத்தில் புகழ் மற்றும் ஈடன் இருவரின் இன்வால்மெண்ட் மிகப்பெரியது. அரவிந்த் எனக்கு நெருங்கிய நண்பர், படம் எனக்கு காட்டினார், படம் பார்த்து கிஷனை எனக்கு ரொம்ப பிடித்து விட்டது. ஸ்மிருதி மிக அழகாக நடித்துள்ளார், கீதா மேடம் மிக நன்றாக நடித்துள்ளார், ராஜ் ஐயப்பா நல்ல நடிப்பை தந்துள்ளார், ஒரு குவாலிட்டியான படத்தை இந்த படக்குழு தந்துள்ளனர் என்றார். நடிகர் கிஷன் தாஸ் பேசும்போது, பொங்கலுக்கு வெளியாகும் பல படங்கள் எங்கள் படம் ஒன்று, உங்கள் முழு ஆதரவை தந்து நீங்கள் படத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும். இந்த படத்திற்காக அரவிந்த் என்னை அழைத்தார், தேஜாவு இயக்குனர் என்ற உடனே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு வெற்றி படம் தந்த இயக்குனர் என்னை தேடி வந்து எனக்கு ஆச்சரியம்தான். நானும் பயங்கரமாக த்ரில்லர் கதை சொல்வார் என்று நினைத்தேன், ஆனால் முழுக்க ரொமான்ஸ் உடன் ஒரு கதை சொன்னார். இடைவேளைக்கு பிறகு அவர் சொன்ன கதை முழு த்ரில்லராக அவர் பாணியில் இருந்தது. கதை கேட்டவுடன் எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. கதையில் ஒரு ஆபீசர் கேரக்டர், படத்தில் பாட்டு ஃபைட் எல்லாமே இருக்கிறது, இந்த கதைக்கு நான் தாங்குவேனா என்று கேட்டேன். ஆனால் அரவிந்த் கண்டிப்பாக நீங்கள் சரியாக இருப்பீர்கள் என்று ஊக்கம் தந்தார், என் மீது முழு நம்பிக்கை வைத்தார். அந்த கேரக்டர் எப்படி இருக்க வேண்டும் என எனக்கு நிறைய சொல்லி தந்தார். புகழ் அண்ட் ஈடன் இருவருக்கும் இது முதல் திரைப்படம். இப்போதுள்ள திரைத்துறையில் முதல் படம் செய்வது எத்தனை கடினம் என்பது தெரியும், அதை தாண்டி மிக சிறப்பாக இந்த திரைப்படத்தை தயாரித்துள்ளார்கள். இப்படம் அவர்களுக்காக பெரிய வெற்றி பெறும், வாழ்த்துகள் என்றார். இயக்குனர் அரவிந்த் ஸ்ரீனிவாசன் பேசும்போது, நான் பத்திரிகையாளராக இருந்துதான் சினிமாக்குள் வந்துள்ளேன், நீங்கள் எனக்கு தந்து வரும் ஆதரவு மிகப்பெரியது, நன்றி. தருணம் படம் மிக சிறப்பாக வந்துள்ளது. புகழ் அண்ட் ஈடன் இருவருக்கும் இது முதல் திரைப்படம், என்னை நம்பி இந்த படத்தை தயாரித்ததற்கு நன்றி. முதல் படத்தில் எல்லோரும் புதுமுகம் என்றால் தயங்குவார்கள், ஆனால் என் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் தான் இயக்குனர், நீங்கள் என்ன சொன்னாலும் சரிதான் என்று சொல்லி இந்த படத்தை தயாரித்தார்கள், அவர்களுக்கு என் நன்றிகள். என் முதல் படத்தை முடித்த சமயத்தில் தான் கிஷன் நடித்த
நடித்த படத்தை பார்த்தேன். அவர் இந்த படத்துக்கு மிக சரியாக இருப்பாரா என்று என் நண்பரிடம் சொன்னேன். அவரிடம் கதை சொன்னேன். அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது. வழக்கமாக நாம் ஒரு படத்தை முடித்த பிறகு ஹீரோவே இல்லை, பெரிய ஹீரோ கால்ஷீட் இல்லை என்பார்கள். ஏன் ஒரு படத்தை முடித்துவிட்டு பெரிய ஹீரோவை தேட வேண்டும்? இங்க இருக்கும் ஹீரோக்களை வைத்து படம் எடுக்கலாமே, புதிய ஹீரோக்களை கூட்டி வரலாமே என்பேன். நீ ஒரு படம் செய்தால் நீயும் பெரிய ஹீரோவைத்தான் தேடி செல்வா என்றார்கள். அதுக்காகவே நான் புதுமுகங்களை வைத்து படம் இயக்க வேண்டும் என்று நினைத்தேன். தனஞ்சயன் சார் படம் பார்த்துவிட்டு கிஷன் நம்பர் வாங்கி பாராட்டினார். அப்போதுதான் நான் என்ன செய்ய நினைத்தேனோ அது செய்து விட்டேன் என்று மகிழ்ச்சி ஏற்பட்டது. சுமிருதி வெங்கட் என்னுடைய தேஜாவ படத்தில் ஒரு சின்ன கதாபாத்திரம் செய்தார். அப்போதே அவருடைய சொல்லியிருந்தேன், உங்களது நடிப்பு நன்றாக இருக்கிறது, ஒரு நல்ல படத்தில் உங்களை கதாநாயகியாக போடுவேன் என்றேன். அவர் நம்பவில்லை. இந்த படம் ஆரம்பித்த பொழுது அவர்தான் சரியாக இருப்பார் என்று சொன்னேன். எல்லோரும் தயங்கினார்கள். ஆனால் நான் அவர்தான் சரியாக இருப்பார், இதுவரை செய்யாதவர், இந்த கதாபாத்திரத்தில் செய்தால் தான் நன்றாக இருக்கும் என்று அவரிடம் கதை சொன்னேன். சில விஷயங்கள் படத்தில் இருக்கும், யோசித்து சொல்லுங்கள் என்றேன். அவர் கதை பிடித்து இருந்தது. இப்படத்தில் நன்றாக நடித்துள்ளார். நிச்சயம் இந்த படம் உங்கள் பாராட்டை பெறும், வரவேற்பை பெறும். நீங்கள் துணையாக இருந்து இந்த படத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பத்திரிகையாளர் கேட்டுக்கொண்டார். திரையுலகில் கால் வைத்துள்ள ஜென் ஸ்டுடியோஸ் நிறுவனம் சார்பில் புகழ் மற்றும் இவ்விடம் பெரும் செலவில் இப்படத்தை உயர்தரமான படைப்பாக தயாரித்துள்ளனர். இப்படம் வரும் பொங்கல் பண்டிகை கொண்டாட்டமாக ஜனவரி 14 அன்று உலகமாக வெளியாகிறது. எழுத்து இயக்கம் அரவிந்த் ஸ்ரீனிவாசன், ஒளிப்பதிவாளர் ராஜா பட்டா சார்ஜி, இசை தர்புகா சிவா, படத்தொகுப்பு அருள் இ சித்தார்த், கலை இயக்குனர் வர்ணாலயா ஜெகதீசன், சண்டைப்பயிற்சி ஸ்டன்னர் சாம், தயாரிப்பாளர் புகழ் ஏ ஈடன். இதுக்கு மக்கள் தொடர்பாக சதீஷ் சிவா இணைந்து பணியாற்றிருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தை செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.